தொடக்கம் எல்லாருக்கும் எளிது. ஆனால் தொடர்வதுதான் கஷ்டம். நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. படிப்பு, உடற்பயிற்சி, வேலை, சுய வளர்ச்சி. ஆனா பாதியில நிறுத்துறோம். அப்படின்னா எப்படி நாம தொடர்ந்து செய்ய முடியும்? இன்றைய வீடியோவில் அதுக்கான ரகசியம் பார்க்கலாம். மோட்டிவேஷன் இஸ் டெம்பரரி. நம்மை தொடர்ந்து வைத்திருக்க மோட்டிவேஷன் போதாது. மோட்டிவேஷன் அப்படின்றால் வைஃபை மாதிரி சில நேரம் ஸ்ட்ராங், சில நேரம் மிஸ்ஸிங். ஆனா டிசிப்ளின் அது ஆஃப்லைன் மோட். நம்ம மனசுல முடிவு பண்ணணும், மனசு இல்லைனாலும் நான் இதை செய்வேன். அந்த முடிவுதான் தொடர்ச்சியின் ஆரம்பம். பில்ட் அ ரூட்டீன். கன்சிஸ்டன்சி என்றால் பெரிய காரியம் இல்ல, அது ஒரு தினசரி பழக்கம். சிறு இலக்கு வைங்க, மிக பெரியது வேண்டாம். உதாரணம், நான் தினமும் 5 மணி நேரம் படிப்பேன்னு சொல்லாதீங்க. நான் தினமும் 30 நிமிஷம் படிப்பேன் எப்படியாவதுன்னு சொல்லுங்க. மனம் ஒரு பழக்கத்தை கண்டால் அது ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ப்ராக்ரஸ் ஓவர் பெர்ஃபெக்ஷன். நம்மில் பலர் தோல்வி அடைவோம், ஏன்னா நம்ம பெர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைப்போம். ஒரு நாள் மிஸ் பண்ணினா ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்கிறோம். ஆனா கன்சிஸ்டன்சி என்றால் ஒருபோதும் விழாதது இல்லை, விழுந்த பிறகும் மீண்டும் எழுவதுதான். ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா மனச கெடுக்கிற விஷயங்களை விட்டு விடுங்க. நெகட்டிவ் பீப்புள், தேவையில்லாத ஸ்க்ரோல்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இவெல்லாம் ப்ராக்ரஸுக்கு எதிரி. மன அமைதிதான் டிசிப்ளினுக்கு அடித்தளம். ரிவார்ட் யுவர் செல்ஃப். தொடர்ச்சியாக செய்கிற ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்க. அதுவே உங்க மூளைக்கு பாசிட்டிவ் சிக்னல் தரும், இது நல்லது, இதை தொடர்ந்து செய்யணும்னு. கன்சிஸ்டன்சி என்பது திறமை இல்ல, அது ஒரு தேர்வு. நீங்கள் தினமும் ஒரு சிறிய படி எடுத்தாலும் அது முன்னேற்றம்தான். முக்கியம் ஒண்ணு நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தந்திருந்தா கீழே காமெண்ட் பண்ணுங்க, நான் தொடர்ச்சியாக இருப்பேன். மற்றும் நினைவில் வைங்க, வெற்றி வேகம் வேண்டாம், தொடர்ச்சி போதும்.